ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ப்ரோக்கோலி எக் ஸ்டர் ஃப்ரை. இந்த ப்ரோக்கோலியோட வாசம் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். ப்ரோக்கோலி வாசம் பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரோக்கோலியாக பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். நல்லா கெட்டியமான ப்ரோக்கோலியாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டெம்ஸில் கட் பண்ணி பிரித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம டைரெக்டாக அப்படியே கட் பண்ணோன்னா உதிர்ந்து போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்து வச்சோன்னா போதும். ரொம்ப நேரம் போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது அதில் புழு ஏதாவது இருந்தால் கூட போயிடும். 2 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துடணும். அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா ப்ரோக்கோலி வந்துட்டு வெந்த மாதிரி போயிடும், ஒரு மாதிரி குலைவாயிரும். அதனால் ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா ப்ரோக்கோலிஸையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 4 முட்டை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மிளகு சீரகம் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்ச ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகணும். நடுவில் எடுத்து கலந்து விட்டுக்கலாம். அது வேகட்டும். அந்த டைமில் ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கலாம். 4 முட்டை எடுத்து உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச ப்ரோக்கோலி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றிட்டு ரொம்ப நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் ஒதுக்கி வச்சிடலாம். ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயே நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த ப்ரோக்கோலி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்க்ராம்பிள் ஆகிற அளவுக்கு வதக்கிடக்கூடாது. லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம அந்த ப்ரோக்கோலியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த எக் ஸ்க்ராம்பிள் தனியாக இருக்கும், ப்ரோக்கோலி தனியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஈரம் இருக்கும் போதே எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரோக்கோலி மேலே அந்த எக்கெல்லாம் கோட் ஆகிட்டு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சினோன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மிளகு ஜீரகம் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா அந்த எக்கெலாம் நல்லா வெந்து நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உதிராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான்.
இப்போ நம்மளோட டேஸ்டியான ப்ரோக்கோலி எக் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையே நம்ம மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான ப்ரோக்கோலி எக் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.